வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போர் உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலின் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட
மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்தை ஒட்டி இன்றைக்கு மேலும் ஒரு கவி மெய் விளக்கம் என்ற தலைப்பிலே உணர்ச்சிகளால் எல்லை கட்டி உள வேகத்தால் உருவெடுத்தும் உருக்குலைந்தும் அலைந்து இயங்கும் உணர் ஆற்றல் மனம் என்போம். உடலை ஒட்டி உள்நோக்கி மனமே உயிரின் உண்மை உணர்நிலையில் அறிவென்போம். உற்றுணர்ந்து உயிர் மூலம் சிவம் என்ற உண்மை காணும் உணர்வினிலே பரம் என்போம். ஒன்றே மூன்றாய் உருவம் உயிர் பரம் இணைந்த உணர்வே ஞானம். மெய் விளக்கம். இரண்டு மெய். ஒன்று புலன் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்கின்ற பரந்த புலன். அதாவது வாய், மூக்கு, கண்கள், காதுகள் இவையெல்லாம் தலையிலே ஒரு இடத்தில் அமைந்திருக்கின்றன. ஆனால் மெய் என்ற தொடு உணர்வு உடல் முழுவதுமாக அமைந்திருக்கிறது. அதே போல இறைநிலை இந்த உலகமாக, அண்டங்களாக, கோள்களாக, நட்சத்திரங்களாக பல வடிவங்களில் இருந்தாலும் இவை அனைத்தையும் இணைத்து கொண்ட ஒரு உடலாக இருப்பது மெய், இறைநிலை. அதான் மகிழ்ச்சி சொல்வார்கள், பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். நம்முடைய உடலுக்கு எப்படி மெய் என்பது அனைத்தும் இணைந்த ஒரு தொகுப்புக்கு சொல்லோ, அதே போல மெய் என்ற மெய் பொருளும் இவை அனைத்தையும் தன்னிலை இணைத்து கொண்ட ஒரு முழுமை பொருள். அதை பற்றிய விளக்கம். விளக்கு கூட்டல் விளக்கம். விளக்கு என்பதும் பருப்பொருள் விளக்கு உண்டு. அதையே விளக்கு என்ற வினை சொல்லாகவும் மாற்றுவார்கள். விளக்கி சொல் என்றால் அது வினை சொல். அப்ப விளக்கு என்ற பெயர் சொல் விளக்குக என்ற வினை சொல்லாகவும் பயன்படுவது போல விளக்கு என்றால் இங்கே என்ற மெய்ப்பொருள் காந்த தத்துவம், அதை பற்றி விளக்குவது என்றும் பொருள். அப்போ மெய் என்ற இருப்பாகவும் என்ற காந்த களமாகவும் இருக்கின்ற அனைத்தையும் சிந்திக்கின்ற ஒற்றை சொல் மெய் விளக்கம். இந்த மெய் விளக்கத்தில் உள்ளது என்ன? மகிழ்ச்சி சொல்வது என்ன என்றால், உணர்ச்சிகளால் எல்லை கட்டி உள வேகத்தால் உருவெடுத்தும் உருக்குலைந்தும் அலைந்து இயங்கும். உள வேகத்தால், அதாவது மன வேகம் தானே, என்ன வேகம். அதை கண்ணசன் ரொம்ப அழகா சொல்வார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார், வந்து பிறந்து விட்டோம், ஆனால் வாழத் தெரியவில்லை என்பார். அது மாதிரி உள வேகத்தால் உருவெடுத்து, தந்தை தாயின் உணர்ச்சி வேகத்தால்
உருவான கரு. பிறகு அது வாழ்க்கையில உருக்குலைந்தும் போகிறது. உருக்குலைந்துன்னா உருவத்தால் அல்ல, பல சிக்கல்களால், பிரச்சனைகளால், நோய்களால் வாழ்க்கையை உருக்குலைந்தும் போகிறது. அலைந்து இயங்கும். ஓரிடத்தில் அமரக்கூடிய பக்குவம் வாய்ந்த மனிதர்கள் எத்தனை பேர்? ஒரு நாய் பிழைப்பாகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஓடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? யார் துரத்துகிறார்கள்? தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத காலத்திலும் ஓட்டம் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் உள்ள காலத்திலையும் மக்கள் அமர்வதற்கு நேரமின்றி, ஓய்வுக்கு நேரமின்றி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். என்றால் எதை தேடி ஓடுகிறார்கள்? வாழ்க்கை வசதிகள், செல்வாக்கு, அதிகாரம். இது என்றைக்கு நிறைவு பெறப் போகிறது? என்றைக்கு இந்த ஓட்டம் நிறைவு பெறப் போகிறது? யாரோ துரத்துகிறார்கள், மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அலைந்து இயங்கும் வாழ்க்கை, உணர்ச்சிகளால் எல்லை கட்டி, உணர்ச்சிகளுக்கு எல்லை, பசி, தாகம், வாசனை, பார்வை, ஓசை, இனவிருத்திக்கான உந்து வேகம், இப்படி உணர்ச்சிகளால் உருவெடுத்த ஒன்று. அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லை உண்டு. அளவுக்கு மேல் எதையும் தூக்க முடிவதில்லை. உள வேகத்தால் உருவெடுத்தும் உருக்குலைந்தும் அலைந்து இயங்கும் உணர் ஆற்றல் மனம் என்போம். எல்லாவற்றையும் உணர்வது எது? எல்லாவற்றையும் உணர்வது எது? இந்த உணர்வு தானே பரிணாமத்தின் இரண்டாம் பகுதி. முதல் பகுதி பஞ்சபூதங்கள், இரண்டாம் பகுதி ஜீவராசிகள். அப்ப ஜீவனிலே பிறந்தது தானே மனம். எனவே உணர் ஆற்றல் மனம் என்போம். உடலை ஒட்டி உள்நோக்கி அந்த மனமே உயிரின் உண்மை உணர்நிலையில் அறிவு என்போம். அந்த உணர்ச்சிகளை உணரக்கூடிய திறம் வாய்ந்த மனம் வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனதின் இயக்கமே உள்நோக்கி திரும்புவது இல்லை. படற்கை நிலையே என்று சொல்வார்கள். உயிரின் படற்கை நிலை மனம் என்பார்கள் மகர்ஷி அவர்கள். மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பார் ஓஷோ. நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பது என்ன? உள்நோக்கி திரும்புவது தன் இறுக்கம் அல்லது சூழ்ந்தழுத்தம், கிராவிட்டி. அது மையம் வரைக்கும் போய் திரும்புவது தானே விரிவலை என்று சொல்கின்றோம். அப்ப வெளியே விரிந்தது மீண்டும் உள்ளே போகிறதா? காந்தமாக கலந்து கரைந்து போகிறது. எனவே விரிவலை என்றாலே விரிந்து போகக்கூடிய அலைதான். அது உள்நோக்கி திரும்புவது அவ்வளவு எளிது அல்ல. எனவே மனம் என்ற ஆற்றல் இது எப்போதும் வெளியே தான் போகும். அதனால் இது விரிவலையாக வெளியே போவதனால் அது நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோம். அப்படி அதை மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்றார். சரி, வெளியே போகின்ற மனம் எதை சாதிக்கிறது என்றால், உண்மையை விட்டு வெளியே போய் பொய்மையிலே சிக்கிக்கொண்டு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் என்றே வாழ்ந்து வருவதனால அவற்றிலே நிறைவு பெறாத ஒரு மனம் இன்னும் வேண்டும் என்ற ஆசையாக பரிணமிக்க, தர்மம் தவறிய எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாவ பதிவுகளாக மாற
அந்த பாவ புண்ணிய கணக்கின் முதிர்வு விளைவாக இன்பத் துன்பங்களையே சந்தித்துக் கொண்டிருக்கும். இதுதான் மனம் சார்ந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை இப்படித்தான். சரி, இப்போ இந்த மனமாக வெளிப்பட்டது எது? விரிவலையாக வெளிப்பட்டது எது? ஈர்ப்பு அலை, தஞ்சிருக்கு அலை, சூழ்ந்தழுத்தும் அலை. அதாவது அறிவு. அறிவேதான் விண்ணப்பட்ட நிலையிலே அது விரிந்து வெளியே வந்தது. அப்ப உள்ளே ஒடுங்கியிருந்த அறிவு வெளியே விரிந்த போது அந்த விரிந்து வெளியே போன அலைகளுக்கு அனுபவங்கள் கிடைத்தன. உணர்வுகள் மூலமாக அனுபவங்கள் கிடைக்கின்றன. அந்த அனுபவங்கள் 3 வகைகளிலே அடங்கி போகின்றன. ஒன்று மாயை. இந்த உலக புலன் வாழ்க்கையே ஒரு ஸ்வர்கலோகம் என்று மயங்கி நிற்கின்ற மாயை. அந்த மாயையில் எல்லாமே எனக்கே வேண்டும் என்ற உணர்வு ஆணவம். அந்த ஆணவத்தின் செயல்பாடு பாவம். இப்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 வகையான களங்கங்கள். அறிவோடு இவை கலந்ததனால், அறிவு இவற்றின் வழியாக பயணித்ததனால், அறிவே இதுவாக தர மாற்றம் நிகழ்ந்தது, தன் தூய்மையை இழந்தது. அந்த நிலையே மனம் என்று சொல்கின்றோம். அதனால் இந்த மனதை தீயது, அரக்கன், ராட்சசன், அசுரன், சைத்தான், சாத்தான் என்று இந்த மனதை தூற்றுகின்ற வகையிலே தத்துவங்கள் எழுதி வைத்திருக்கின்றன. அப்போ இந்த வெளியே போகின்ற மனம் உள்நோக்கியே திரும்பாதா என்றால், இப்போ உடலுக்கு ஒரு வலி வந்து விட்டால் மனசு எங்கே போகுது? இல்லையே, இப்போ திரும்பி விட்டதில்லை. அப்ப வலி என்ற ஒன்று தோன்றுகின்ற போது இதுவரைக்கும் உலகிலே அலைந்து கொண்டிருந்த மனம் திரும்பி உடல் எங்கே வலிக்கிறதோ அங்கே நிலைக்கிறது. வலி நீங்கிவிட்டால் மீண்டும் வெளியே ஓடி போறோம். அப்ப எப்போதெல்லாம் வலி, நோய், முதுமை, மரணம் வருகிறதோ அப்போதெல்லாம் மனம் உள்ளே திரும்புகிறது. சற்று ஆறுதல் பெற்ற உடனேயே மீண்டும் வெளியே ஓடிவிடுகிறது. இப்படி திரும்பிய மனம் சிந்தித்தால் என்னவாகும்? இந்த உடல் என்பது என்ன? உடல் இயக்கம் எதனால் நிகழ்கிறது? இது தோன்றியது ஏன்? இந்த பிறப்பின் ரகசியம் என்ன? நான் யார்? என்றெல்லாம் திரும்பிய மனமே, உடல் மீது திரும்பிய மனமே உடலை பற்றிய ஆய்வை மேற்கொள்கின்ற போது அந்த ஆய்வை விடை காண முனைந்த சில நல்ல உள்ளங்கள், அவரை தனி மகான்கள் என்று மதிக்கிறோம். அவர்கள் உணர்ந்த இறையின் தத்துவம், தெய்வ நீதி. அப்போ இது மனதின் உள்நோக்கு பயணம், அகநோக்கு பயணம். டைவ் இன் இஸ் டிவைன், டிவைனிட்டி. அப்போ இந்த அகநோக்கு பயணத்திலே வருகின்ற போது அகம் நோக்குகிறது. இதுல 2 தெரிகிறது. ஒன்று அகமாகிய பிரம்மநிலை, இன்னொன்று அதிலே பதிந்த கலங்கங்களாகிய குணாம்சங்கள். இந்த 2ம் நீக்கப்பட வேண்டும், தூய்மை செய்யப்பட வேண்டும் என்றால் அங்கே அகத்து ஆய்வு என்ற குணநல சீரமைப்புக்கான பயிற்சி, பிறகு அகத்தவம் என்ற இந்த
குணங்களை ஆராய்ந்து செய்கிறோமே, இதற்கு ஒரு மன உறுதி வேண்டும் இல்லையா? அதை தருவதும் தவமே தான். அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான அறிவு வேண்டும். மனம் அதை புரிந்து கொள்வதற்கு வலிமை உள்ளது அல்ல. 40 அலை வரைக்கும் போகின்ற மனம், 30 அலைகளிலே அலைந்து கொண்டிருக்கின்ற மனம், வாங்க, நல்ல அற்புதமான வாழ்க்கை முறை இங்க வேதத்தை மகிழ்ச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 820 கோடியை விடுங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ஏன் வருவது இல்லை என்றால் மனம் இதை விரும்பாது. மனம் இதை விரும்பாது. எனவே இதற்கு விரும்புவதற்கே ஒரு நாட்டம் இருக்க வேண்டியிருக்கிறது. எப்படி நாட்டம் நாம் வரும் என்றால், இந்த விரிவுகளின் வேகம் குறைந்தால் எளிதில் உள்ள வந்துடலாம் இல்லையா? ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வருவதற்கும் குறுகிய தூரத்தில் போய் திரும்புவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுபோல் வினை பதிவுகளின் சுமை அதிகமாக இருந்தால் அது 40 வரைக்கும் விரிந்து கிடக்கும். அங்கிருந்து திரும்புவது சாத்தியம் இல்லை. கொஞ்சம் வினை பதிவு குறைவாக இருந்தால் 20-30 வரைக்கும் போகும். அங்கிருந்து திரும்புவது சற்று எளிது தானே. அப்படி இந்த வினை பதிவு பொறுத்தே ஒரு மனிதனின் அகநோக்கு பயிற்சிக்கான வாய்ப்புகள் அமைகின்றன. இப்படி உடலை ஒட்டி உள்நோக்கி அந்த மனமே உயிரின் உண்மை உணர்நிலையில் அறிவென்போம். உயிரின் உண்மை உணர்நிலை, உணர்வு உணர்ச்சி இரண்டுக்கும் பொதுவானது உணர். உணர்ச்சியாகவும் உணரும், உணர்வாகவும் உணரும். உணர்ச்சி என்பது 14 அலைகளுக்கு மேல, அதுவும் உணர்வு தான். அந்த உணர்ச்சி என்ற வேகம் கழிந்த நிலை உணர்வு, அது 13 முதல் 1 வரைக்கும். இப்படி இந்த மன வேகம் உள்நோக்கி திரும்புகின்ற போது இந்த பதிவுகளின் தரம் எல்லாம் குரு மூலமாக அறிந்து கொள்கிறது, புரிந்து கொள்கிறது. அப்ப இந்த விளக்கத்திலே மாயை விலகுகிறது. விளக்கத்திலே மாயை விலகுகிறது. மாயை விலகிவிட்டாலே உண்மை வெளிப்படும் இல்லையா? திரையை விலக்கிவிட்டால் காட்சி தானே தெரியும். எது மறைந்திருக்கிறதோ, மறைக்கப்பட்டிருக்கிறதோ அது வெளிச்சத்திற்கு வந்துவிடும் இல்லையா? அப்ப மாயை விலகியவுடனே உண்மை தெரிகிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் நோக்கம் என்ற உண்மை தெரிகிறது. பிறகு இந்த வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களுக்கான காரணம் பதிவுகள், அதில் உள்ள துன்பங்களுக்கு காரணம் பாவப்பதிவுகள், கர்மவினை. அப்போ புதிதாக எதையும் துன்புறுத்தக்கூடிய எதையும் செய்யாத மனப்பக்குவம், புதிய கர்ம வினைகள் நிகழ்வது இல்லை. மயக்கம் நீங்கிவிட்டால், ஆணவம் சற்றே அடங்கிவிட்டால் புதிதாக பாவங்கள் செய்ய மாட்டோம். தேவ நீதியோடு ஒத்து வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடுகின்றோம். அதுதான் அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கைக்கு திரும்புகின்றோம். அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை என்று ஒரு சாத்விகமான வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால் புதிதான பாவங்கள் பிறக்கவில்லை. அப்போ கொண்டு வந்த முன்வினை, பிரசவம் வரைக்கும் உள்ள முன்வினை, பயிற்சிக்கு வந்து புரிந்து கொள்கின்ற வரைக்கும் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்தால் செய்த பாவங்கள்
தன்வினை. இதற்குரிய விலை வரும் இல்லையா? அப்போ யாருமே உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்றார் விவேகானந்தர். ஏன் கிடையாது? விளைவாக வருபவனே இறைவன் தானே. யார் தடுக்க முடியும் இறைவனை? அதனால் இந்த விளக்கம் கிடைத்து மாற்றத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் செய்த தன்வினையும் பிறவியிலேயே கொண்டு வந்த முன்வினையும் அதிலே உள்ள தீய வினைகளுக்கு தக்க விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். அதிலேயும் லாபம் என்ன இந்த ஆன்மீகத்தால் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய மன வலிமை கிடைக்கும். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய மன வலிமையை தருவது தவம். அதனால் மற்றவர்களுக்கு வருகின்ற அதே விளைவுகள் தவத்தில் மேற்கொண்டவர்களுக்கு வரக்கூடிய அதே விளைவுகள், இரண்டிலேயும் பாதிப்பிலே மிக பெரும் பேதம் உண்டு. அவர்கள் புலம்பியே தவிப்பார்கள். இந்த புலம்பல் விரைவில் கடந்து போகும். ஞானம் அதை சகித்துக் கொள்ளும். அப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கை முடிவு என்ன என்றால், இந்த ஆணவம் கண்மம் மாயை ஒன்றும் கழிந்த நிலையிலே இப்ப அறிவாகவே தன்னை அறிகிறது. எனவே அறிவு கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை, அதுவே மனம். மனதிலிருந்து ஆணவம் கண்மம் மாயை விலகிவிட்டால் அதுவே அறிவு. பரமாத்மாவோடு ஆணவம் கண்மம் மாயை கலந்ததால் ஜீவாத்மா. ஜீவாத்மாவிலிருந்து இந்த 3 கலங்கங்கள் நீங்கிவிட்டால் இதுவே பரமாத்மா. God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். இவரே நடமாடும் தெய்வமாகிறார். அப்படிப்பட்ட மகான்களுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு ஓரளவுக்காவது சில பேராவது மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ முடிகிறது. இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதன் என்ற ஒரு பிறப்புக்கு அடையாளம் இல்லாமல் போகியிருக்கும். உருவத்தால் மட்டுமே மனிதர்கள் 820 கோடி பேர். ஆனால் பக்குவத்தால் எத்தனை பேர்? கோடிகள் தேராது, லட்சங்கள் தேராது, ஆயிரங்கள் வேண்டுமான தேரலாம். சில ஆயிரங்கள் தான் இருக்கும். அதனால் உள்நோக்கி அந்த மனமே உயிரின் உண்மை உணர்நிலையில் அறிவு என்போம். உற்று உணர்ந்து உயிர் மூலம் சிவம் என்ற உற்று உணர்ந்து தன்னை பார்ப்பவன் யார் என திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். நாம் எதை செய்து கொண்டா இருந்தாலும் உள்ளே ஒரு விமர்சித்துக் கொண்டே இருக்கிறானே. எப்போதெல்லாம் நல்ல எண்ணம் சொல் செயல் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு பாராட்டு கிடைக்கிறது. எப்போதெல்லாம் தீய எண்ணம் சொல் செயல் பிறக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு கண்டனம் பிறக்கிறது உள்ளே. இந்த விமர்சனம் செய்பவன் யார்? எனக்குள்ளேயே இருந்து கொண்டு என்னை கவனிப்பவன் யார் என்று தனக்குள்ளே தன்னை பார்ப்பவன் யார் என திரும்பி பார்த்தவனே பார்ப்பனனாகிறான். அப்படி திரும்பி பார்த்த நிலையிலே எல்லாம் வல்ல மெய்ப்பொருளே தான் எனக்குள்ளும் பின்னப்பட்ட நிலையிலே தூய அறிவாக இருந்து கொண்டு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த அறிவின் வெளிச்சத்திலே நான் வாழ்ந்து விட்டால்
இந்த பிறவியின் நோக்கம் நிறைவேற்றி விடுகிறது. தெய்வமாகவே வாழ்ந்து முடிகிறது. இதை விட பேரின்பம் மனம் சார்ந்த வாழ்க்கையிலே கிடைப்பது இல்லை என்பது எனக்கும் அனுபவம், எல்லோருக்கும் அனுபவம், மறைந்தோருக்கும் அதே அனுபவங்கள் தான். இந்த உண்மையை உணரப்படுகிறது. அப்ப உற்று உணர்ந்து உயிர்க்கு மூலம் சிவம் என்ற உண்மை காணும் உணர்விலே பரம் என்போம். இது பரம ஆத்மா. ஆத்மா என்றால் உணர்கின்ற திறம் வாய்ந்தது என்று அர்த்தம். அப்ப ஜீவ ஆத்மாவாக உயிரினங்கள் உணர்வை பெற்றன. அவற்றிலே ஆறறிவு மனிதனாக உடல் கடந்து புலன் கடந்த ஒரு மறைபொருள் ஆராய்ச்சியும் மேற்கொள்ளத்தக்கதான அறிவோடு பிறந்தோம். இதற்கு முன்பு பரமாத்மா, இந்த ஆத்மா என்ற ஜீவாத்மா என்ற பின்னங்களுக்கு மூலம் பரமாத்மா என்ற தொகுப்பு. இந்த பரமாத்மா என்பதும் ஜீவாந்த களத்தின் மையப்புள்ளி இல்லாத ஒரு வெளி, அவ்வளவுதான். இந்த பரமாத்மா தான் உணர்கின்ற தெய்வம். இந்த பரமாத்மா தான் உணர்கின்ற தெய்வம். இதற்கு மூலம் என்ன என்றால் சிவம் என்ற தன்னை அறிய முடியாத தெய்வம். சிவம் என்ற தன்னை அறிய முடியாத ஆதிநிலை, சுத்தவெளி. எனவே இறைநிலையே இரண்டாக இருக்கிறது. ஒன்று அறியாத நிலை, இன்னொன்று அறிந்த நிலை. இரண்டுக்கும் மையப்புள்ளி கிடையாது. அதனால் உயிருக்கு மூலம் சிவம் என்ற உண்மை காணும் உணர்வினிலே பரம் என்போம். இந்த பரமாத்மாவுக்கு மூலம் பரம்பொருள். அதாவது ஒரே பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையிலும் சற்றேனும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஈஸ்வரன் என்றாலும் சிவமனாக நினைக்கிறோம், தட்சிணாமூர்த்தி என்றாலும் சிவனாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆதி சிவம் என்றால் அது தன்மாற்றம் அடையாத சுத்தவெளி. சிவம் என்றால் எழுச்சி பெற்ற நிலையிலே இருக்கின்ற ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் எழுச்சி பெற்ற சிவம். அதுதான் தன் எழுச்சி என்று கிவரிங் கினைமேட்டிக் சொல்வாங்க, தன் எழுச்சி. அப்போ ஆதி சிவமே தன் எழுச்சி பெற்ற நிலையிலே அது சிவமாக ஈஸ்வரனாக சொல்லப்படுகிறது. எழுச்சி பெற்றது சிவம், விளைவாக வந்தது ஈஸ்வரன். இப்படி ஒவ்வொரு சொல்லிலையும் பேதம் உண்டு. அதனால் பரமபிதா அல்லது பரம ஆத்மா என்பது உணர்கின்ற தெய்வம். பரம்பொருள் என்பது உணர முடியாத தெய்வம், மெய்ப்பொருள் அது. அப்படி உணர்வின் முடிவிலே பரம் என்போம். ஒன்றே மூன்றாய் உருவம் உயிர் பரம் இணைந்த உணர்வே ஞானம். சரி, இது ஒன்றிலே இருந்து மூன்றாக வந்ததா, இல்லை மூன்று இணைந்து ஒன்றானதா என்றால் ஒன்றுதான் மூலம். முடிந்த போது மூன்று: இருப்பு, இயக்கம், காந்தம். இவை அடங்குகின்ற போது மீண்டும் ஒன்றே. இறந்து அடங்கினாலும் சரி, இருந்து மனம் அடங்கினாலும் சரி, அறிவது ஒன்றே. ரெண்டு அடக்கம் தான் பேரு. செத்து போயிட்டா அடக்கம் பண்ணிட்டாங்க. மனம் அடங்கிவிட்டால் அதுவும் அடக்கம்னு பேரு. அப்ப அடக்கம் அமர் அருள் ஒய்க்கும், அடங்காமை ஆர் இருள் ஒய்த்துவிடும். அப்ப உடலையும் அடக்கம் பண்ணலாம், வாழ்கின்ற காலத்திலே மனமும் அடங்கலாம்.
அப்ப வாழ்கின்ற காலத்திலே மன அடக்கம் பெற்றதைத்தான் செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளல் பெருமான். செத்த பிறகு போவதல்ல சிவலோகம் வைகுண்டம், இருக்கின்ற போதே போய் தூய்க்கின்ற பேரின்பம் சிவலோக பதவியும் வைகுண்ட பிராப்தமும். எனவே பரம் என்போம் ஒன்றே மூன்றாய் உருவம் உயிர் பரம், இணைந்த உணர்வே ஞானம். அப்ப ஞானம் யாருக்கு? ஞானி என்று யாரை சொல்லுகின்றோம்? உடலிலே வாழ்கின்ற காலத்திலே அந்த மனிதருக்கு ஞானி என்று சொல்கின்றோம். இறந்த பிறகு என்ன சொல்வது? இருந்த போது என்ன பெயரோ அதே தான் சொல்கிறோம். வால்மீகி மகரிஷி, வியாச பகவான், வேதத்ரி மகரிஷி. அப்போ இறந்த பிறகு வாழ்ந்த போது என்ன பெயரோ என்ன அடையாளமோ அதையே தானே சொல்கிறோம். அதனால் இந்த உடல் உயிர் பரம் இணைந்த உணர்வே ஞானம். அப்ப ஞானம் என்ற பேரின்பத்தை எப்போது தூய்க்க முடியும் என்றால் உடலிலே வாழ்கின்ற வரைக்கும் தான் அந்த இன்பத்தை தூய்க்க முடியும். உடல் கடந்து இந்த வான்காந்தத்தோடு கலந்து விட்டால் எதை உணர முடியும்? யாருக்கு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் முடியாது. எனவே வாழ்கின்ற காலத்தில் தூய்ப்பதே ஞானம், பெரும் பேரே ஞானி. அந்த நிலையிலே ஒரு மனிதன் தரமாற்றம் அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டிய மனிதர்களே ஞானிகள். அவர்கள் எழுதி வைத்த அனுபவங்களே தத்துவங்கள். அந்த தத்துவத்தின் ஒற்றை வரி சாரம் என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக இன்றைய ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருந்த பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா பாடுறீங்களா? பாடுறேங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் இன்பு குடும்பம், அவர்கள் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் செய்தி நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க